கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வாருமே. ஆவியானவரே சொல்லி பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதினிலே பேரார்வத்தோடு ஆவலோடு ஆண்டோடைய திரு சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. நீ அச்சத்தால், பயத்தால், ஒரு பயம், என்னாகுமோ ஏதாகுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது, உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. இன்னைக்கு பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய பாடுகள்லாம் எப்படி இருக்கு? சங்கீதம் 38:8 வாசிக்கலாமா? நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள குதிப்பினால் கதறுகிறேன். நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள குதிப்பினால் கதறுகின்றேன். ஆமென். ஆமென். வசனம் 9. ஆமென். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவா இல்லை. என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவா இல்லை. ஆமென். ஆமென். 10ஆம் வசனம். ஆமென். என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. ஆமென். ஆமென். வசனம் ஆமென். என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும்
என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் பாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். ஆமென். 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 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர். நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமையைப் போல் வாய் திறவாமலும் இருக்கிறேன். இன்று நம்முடைய புலம்பல்களும் கதறல்களும் இந்த திருப்பாடல்கள் வழியாக உள்ளத்தின் சிந்தனைகளை சங்கீதம் 38 வழியாக தாவீது தன்னுடைய வேதனை நிறைந்த மன்றாட்டை ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கின்றார். அச்சம், பயம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு பார்த்து சொல்றது, என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என்று பயப்படுகிறாயா? அப்படிப்பட்ட ஒரு பயத்தினால் நீ நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. என் தலைவரே, என் பெருமைச்செல்லாம் உனக்கு தெரியும், என் வேதனை குரல் மறைவாய் இல்லை என்று நீ பயந்திருக்கிறாயா? இதோ ஆண்டவருடைய பதில், நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. என் உள்ளம் வேதனையால் துடிக்கிறது, என் வலிமை என்னை விட்டாகின்றது, என் கண்களும் கூட ஒளி எழுந்தன என்று சொல்லி கவலைப்படுகிறாயா? மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீ இப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. என் தோழர்களும் நண்பர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறார்கள் என்று கவலையோடு இருக்கிறாயா? பயத்தோடு இருக்கிறாயா? பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆமன் பார்ந்தவர்களே, அப்படியானால் ஆவியானவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் குழந்தாய், உன் விருப்பத்தை எல்லாம் நீ என்னிடம் சொல்ல வேண்டும். நீ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் எப்போதும் உன் ஓய்விடத்தை அமைதியை காண்பாய். என் குழந்தாய், நான் நடத்தும் வழியில் செல்ல மட்டுமே நீ தேட வேண்டும். நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. என்ன அழகான ஆறுதல்! ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி உன் விருப்பத்தையெல்லாம் நீ என்னிடம் சொல்லிவிடும். நீ மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் எப்போதும் உன் ஓய்விடத்தை அமைதியாய் காண்பாய். என் குழந்தாய், நான் நடத்தும் வழியில் செல்ல மட்டுமே நீ தேட வேண்டும். நீ அச்சத்தால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட பயத்தினால் உன் உள்ளம் துயரமுற்று நீ செய்கின்ற ஜெபம், தபம், வழிபாடுகள் எல்லாவற்றினுடைய பலன்களை இழந்து போகிறாய். எப்போதும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நான் உன்னை முழுமையாக என்னை நோக்கி கவர்ந்திருக்கிறேன். நான் உன்னை முழுமையாக என்னை நோக்கி கவர்ந்திருக்கிறேன். என்னிடத்தில் ஈர்க்கிறேன். உன்னிடத்தில் வந்து என் அன்பை உனக்கு தரும்போது உனது பெருமையான இதயத்தை என் அன்பால் நிரப்புகிறேன். ஆமென்.
நான் சமாதானம் உள்ளவனாய் அமைதி நிறைந்தவளாய் இருக்கிறேன். எப்போதும் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். உனது வேதனைகளில் இரவு நீண்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உனது வேதனைகளில் உன்னுடைய இரவு நீண்டதாக இருக்குது, துயரத்தோடு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உனக்காக நான் அதற்கு ஒளியேற்றுகிறேன். என் கரங்களில் ஒரு குழந்தையைப் போல தங்கியிரு. அதனால் நீ சிறியவளாகவும் விசுவாசத்தின் கண்களால் என்னை காணக்கூடியவளாகவும் இருக்கிறாய். தாமதமாக வந்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். செபி. தாமதமாக வந்ததற்கு நான் மனம் வருந்துகிறேன். என்ன அருமையான ஒரு இறை இரக்கத்தின் சிந்தனை அன்பார்களே. உம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை என்னில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரு இயேசுவே, பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. கையை பிடிச்சிட்டு என்ன நடத்து இயேசுவே. இதுதான் இறையிறக்கத்து செய்தியில, என் குழந்தாய், உன் விருப்பத்தை எல்லாம் நீ என்னிடம் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன் கவலைகளை என்னிடத்தில் போட்டுவிடு. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்காக நான் போராடுவேன். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காகவே நான் இருக்கிறேன். உலகம் முடியும் பரிவந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு, மகனே, மகளே, சகோதரனே, சகோதரே, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி நன்றி.